ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாய் வீட்டு ஸ்டைலில் ஒரு சூப்பரான நெய் சோறு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம 1 கிலோ அளவில் செய்கிறோம். அதுக்காக ஒரு 150 ml அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு ஒரு 300 கிராம் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா லேசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா சேர்த்து வதக்கிட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த நெய் சோறுக்கு நமக்கு சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, மட்டன் தால்ச்சா இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம இந்த நெய் சோறுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கப்பால் 1 கிலோ நான் 2.5 கப் இருந்துச்சு, 2.5 டம்ளர் அளவுக்கு இருந்துச்சு. அதனால் 4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1க்கு 1.5 அந்த கணக்கில் தண்ணி சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துல நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ நம்ம அரிசியில் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இந்த நெய் சோறு பாஸ்மதி அரிசியோட வாசனையோட, நெய்யோட வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்யும் போதே செஞ்சு முடிச்சதும் நல்லா கம கமன்னு வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் இந்த அரிசி நல்லா அரிசிக்கும் தண்ணிக்கும் லெவலாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிளறி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே தம்மில் விட்டுருங்க. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் ஆகி நம்ம நெய் சோறு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக அரிசி வெந்து வந்திருக்கும். இப்போ இதுக்கு நம்ம தேவைப்பட்டால் நெய்யில் கொஞ்சம் முந்திரி வறுத்து சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டினா வேணாம். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியை இந்த மாதிரி பொரிச்சு போட்டிருக்கேன். இது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அரிசி ஒன்று கூட உடையாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா உதிரியான நெய் சோறுக்கு நான் சிக்கன் குழம்பு அப்புறம் சிக்கன் 65 தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.